Hi everyone, welcome to Kothu Trends. ஏற்கனவே நம்ம சேனல்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு ரெண்டு டைப் ஆஃப் முறுக்கு பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா எப்படி ரவா லட்டு அண்ட் சோமாஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் pan ஹீட் ஆனதும் 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு அதுல ரவாவை லைட் கோல்டன் ப்ரௌனா வறுத்து எடுக்க போறோம். இந்த ப்ரொசீஜர் வந்து ரவா லட்டு சோமாஸ்க்கு சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு எப்படி பிரிச்சு பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த நெய்ல ஃபர்ஸ்ட் சோமாஸ் ரவா லட்டுக்கு தேவையான முந்திரி காஞ்ச திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்ல 3 கப் ரவை சேர்த்து நான் ஃப்ரை பண்ண போறேன். நான் 3 கப்புன்னு சொல்றது வந்து 1 கப்புக்கான மெஷர்மெண்ட் வந்து 250 ml. ஸோ இப்போ லைட் ப்ரௌனாக வந்து நம்ம ரவாவை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. லைட் ப்ரௌனாக இருக்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். சோமாஸ் ரவா லட்டுக்கு ரெண்டுமே இந்த ரவா வறுக்கிறது வந்து சேம் ப்ரொசீஜர் தான். அதனால் நான் மொத்தமாக 3 கப்பாக போட்டு வறுத்துட்ருக்கேன். நான் வந்து சோமாஸ்க்கு 2 கப் ரவா, ரவா லட்டுக்கு வந்து 1 கப் ரவா எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து தனித்தனியாக பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் கூட நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே பேனில் 1 கப் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவாவை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரவா வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் இருக்கணும். அப்புறம் பவுடர்ட் சுகர் ஒரு 3/4 கப் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூட ரவா லட்டுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட 3/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆக விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதும். ரொம்ப ஆற விட்டுட்டிங்கனாலும் பிடிக்க வராது. உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கையில் நெய் தடவிட்டு உங்களுக்கு வேண்டிய சைஸ் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். ரவா லட்டு பிடிக்கும்போது மேலே வந்து ஒரு முந்திரி இல்லை பாதாம் வச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட ரவா லட்டு ரெடி. இப்போ சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் லைட் ப்ரௌனாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சோமாஸ்க்கு தேவையான அளவு வறுத்து வச்சுருந்த திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சோமாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உருக்கி வச்சிருந்த வெண்ணெய், தேவையான அளவு தண்ணி விட்டு மாவை நல்லா பூரி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சிருங்க. பூரி மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. கடையில் இந்த மாதிரி சோமாஸ் வச்சு கிடைக்கும். அது மேலே நம்ம திரட்டி வச்சுருந்த மாவை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பூர்ணத்தை இதில் வச்சுக்கலாம். அச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அச்சுக்கு வெளியில் இருக்க எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நீங்கள் கையில் எடுத்துருங்க. ஃபைனலாக கார்னர்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்ககிட்ட இந்த அச்சு இல்லைன்னா நார்மலாக பூரி திரட்டிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பூர்ணத்தை வச்சுட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் இல்லைனா வந்து ஸ்பூன் வச்சு ஒரு வளைவாக நீங்கள் ஷேப் கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எட்ஜில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு எட்ஜில் கூட நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சோமாஸை விட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருங்க, இல்லைனா ஒரு சைட் மட்டும் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும். ஸோ ஈக்குவலாக வந்து வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 சைட் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.